நீங்க பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் மூலியமா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இல்லாம வேட்புமனு தாக்கல் செய்றவங்க எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தொகுதியில யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன உள்ளிட்ட உறுதிமொழி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் ஸ்கிரீன்ல காட்டுற ஈஸியா நெட் அஃபிடவுட் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா வீட்ல இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிங்க. இதுக்குண்டான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இது போல இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன் மார்ச் மே அப்படின்ட்டு வந்துருங்க. டிஃபால்ட்டா நீங்க அதை செலக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு மார்ச் மே இப்போ 2026 நடக்க போற எலெக்ஷன்ல யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த அசம்பிளி ஜெனரல் பை எலெக்ஷன் மார்ச் மே அப்படின்றத செலக்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசி ஜெனரல் எலெக்ஷனா பை எலெக்ஷனான்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ நம்ம நடக்கிறது வந்து ஜெனரல் எலெக்ஷனுங்க. ஸோ ஜெனரல் எலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மூணாவதாக நீங்கள் எந்த ஸ்டேட்டு அசாம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். இப்போ நம்ம தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிடுறோம். அப்புறமா செலக்ட் பேஸில் வந்து செலக்ட் ஒன்று பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா எந்த சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியை நம்ம கிளிக் பண்ணணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு தொகுதியை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆவடின்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கீழே 19 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு லிங்க்ல ஸ்க்ரீனில் காட்டுது. இதில் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மொத்த டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிடுங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய கேண்டிடேட்டோடைய வேட்புமனு தாக்கலில் அவங்க கொடுத்துருக்க அஃபிடவுட்டை நம்ம பார்க்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிற கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ மேலே நம்ம இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஓப்பன் ஆகுங்க. கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் மொத்தமே வந்துடுங்க. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஃபிடவுட்டுன்ட்டு வருங்க. இப்போ நீங்கள் அந்த அஃபிடவுட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2 செகண்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுங்க. நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம். அந்த டவுன்லோட் கொடுத்தேன், டவுன்லோட் ஆகிடுச்சிங்க. ஈஸியாக இப்போ பாருங்கள். இவ்வளோ தாங்க. இப்போ அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறோடைய மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ தாங்க. இது போல் உங்கள் தொகுதியில் யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஃபிடவுட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்குண்டான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சா மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க டெய்லி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.